Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2965. ஸோ ஃபைண்ட் மிஸ்ஸிங் அண்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஈஸி ப்ராப்ளம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா you are given a zero indexed 2D integer matrix grid of size n cross n with the values in the range 1 n square வரைக்கும் அவங்க வந்து வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஷன்றது வந்து அந்த மேட்ரிக்ஸோடைய சைஸ் இன்டூ அதோடைய சைஸ், அதான் என் ஸ்கொயர். ஸோ ஈச் இன்டீஜர் அப்பியர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு டைம் வச்சு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸப்ட் ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ தவிர ஏ மட்டும் ரிப்பீட்டடாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் 2 டைம் இருக்கும். அண்ட் பி விச் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டாஸ்க் என்னன்னா we need to find that repeated value and missing value கண்டுபிடிச்சி அண்ட் ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணுவோம் ஆன்சர் அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ அதோட சைஸ் வந்து 2 இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அந்த 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிற அந்த வேல்யூன்றது இருக்கணும். அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்கணும்னா எந்த வேல்யூ வந்து மிஸ் ஆகுதோ அந்த வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து ஹேஷிங் யூஸ் பண்ணுவோம், ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து அந்த டிக்ஷனரிக்கு டிஃபால்ட் டிக்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் டிக்ட் ஆஃப் இன்டர். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் டிக்ட் ஆஃப் இன்டீஜர்னு கொடுத்தோடனே நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதுக்கு இனிஷியலாக ஜீரோன்றது பை டிஃபால்ட்டாக அலோகேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐட்ரேட் பண்ணோம் இன் ரேஞ்ச் ஆஃப் கிரிட்டோடைய ரோ அண்ட் காலம்க்கு வந்து row which is equal to len of grid, column which is equal to len of grid of 0. And then நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் ஆனால் r வரைக்கும் இட்டரேட் பண்ணுவோம் for j in range of column வரைக்கும் இட்டரேட் பண்ணிட்டு h of that grid of I j அப்படின்ற ஒவ்வொரு வேல்யூக்குமே வந்து நம்ம கவுண்ட், ஸோ இது இத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ எதுக்கு வந்து கவுண்ட் ஈவன் தோ நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணியும் ஓகேவா ரிப்பீட் ஆயிருக்க ஒரு வேல்யூன்றது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்றது இதில் வந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்காங்க இந்த 1லேருந்து n ஸ்கொயர் வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். 1லேருந்து n ஸ்கொயர் அப்படின்றதுனால இங்கே டோட்டல் லென்த் அப்படின்றது வந்து ஆர்சி இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதனால் நம்ம இதை இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து n டைம்ஸ் n + 1 அப்படின்றது கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ எது மிஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த ஆன்சரில் வந்து அசைன் ஆகணும். அதே மாதிரி எது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் h of grid of h of I வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 1லேருந்து n × n + 1 வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற நம்பர் வந்து 2ஆக இருந்தால் அதோடைய கவுண்டர் 2ஆக ப்ரெசென்ட் ஆகி இருந்தால் ஆன்சர் ஆஃப் 0ல் வந்து அந்த நம்பரை வந்து நான் வந்து அசைன் பண்ணணும். இல்லை எலிஃப் எனக்கு அந்த நம்பரானது வந்து ஒரு டைமுமே ப்ரெசென்ட் ஆகவே இல்லை அப்படி என்றால் நான் அது வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸில் வந்து அசைன் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ஐ நீட் டு ரிட்டர்ன் தட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நான் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். Yeah, submit ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.